இது வந்து ஆக்சுவலாக அந்த ஃபால்ஸ்லேருந்து தான் வருதுன்னு நினைக்கிறேன். இந்த தண்ணி நேராக திருமூர்த்தி அணைக்கு போகுதுன்னு சொல்கிறாங்கங்க. எப்படி நேராக நட்டாங்குத்தா ஏறுது பார்த்தீங்களா? ஜீப்பெலாம் வேறு லெவலில் போயிட்டு. வெல்கம் பேக் யூடிஆர் ஸ்குவாட். இது வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் டு காந்தலூர் ரைடோட எபிசோட் 2. எபிசோட் 1 பார்க்கலனாலும் பிரச்சனை இல்லை, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எபிசோட் 1 பாருங்கள், நல்லாயிருக்கும். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க மக்களே. ஓகே மக்களே, வாங்க எபிசோட் 2க்குள்ளே போய் என்ஜாய் பண்ணலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா 18 கிலோமீட்டர் இருக்குங்க, 38 நிமிஷம் காமிக்கிது நம்ம காந்தலூர் வாட்டர் ஃபால்ஸுக்கு. இறச்சல்பாரா வாட்டர் ஃபால்ஸ் அது அந்த காந்தலூரில் தான் இருக்குது. ஸோ அப்படி சொன்னேன். உண்மையிலே ரோடு ட்ரைவ் பண்ணுறதுக்கு செம்மையாக இருக்குங்க, நல்லா நீட்டாக க்ளீனாக இருக்குது. ப்ளஸ் வந்து ட்ரைவ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது, நல்லா வளைச்சி ஓட்டலாம், சூப்பராக இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போட்டிருந்த ரைடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போன பிளேஸ் தான். பட் இப்போ போட்டிருக்க ரைடு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து போயிட்டுருக்கேன். கேரளா தாங்க. எப்படி இருக்குது பாருங்கள், நல்ல க்ரீனிஸாக செம்மையாக நல்லா கேரளா உள்ளே போக 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 டெப்த்தாக போக போக நல்லா டார்க்காக மாறுதுங்க. லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய ஃபால்ஸ் ஒன்று போயிட்டுருக்கு. இதுக்கு கீழே ஒரு ஆறு ஓடுது ப்ரோ. தூவங்க வாட்டர் ஃபால்ஸா? துவாங்கம். இதுக்கு கீழே தாங்க ஆறு ஓடுது, செம்மையாக இருக்குது. அங்கே பார்த்தேன், பட் இங்கேக்குள்ள கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் ஒரு பெரிய ஆறு ஓடிக்கிட்டு இருக்குது. துவாங்கம் வாட்டர் ஃபால்ஸாங்க, அது வந்து வர்ற தண்ணி. எனக்குள்ள கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அப்படியே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. தனுஷ்கோடி ரைடு அப்படியே ஒரு மாதிரி ட்ரையாக பைபாஸ்லேண்டு ட்ரையாக போயிட்டு டக்குன்னு இங்கே அந்த காந்தலூர் போகிறதுக்கு அவ்வளோ ப்ளசண்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அப்படியே ரிலாக்ஸாக இருக்குது. இதே மாதிரி இடத்துல ரைடு போனால் எப்படி இருக்குன்னு சொல்லி மைண்டு வந்துச்சு. பட் அப்படியே நம்ம வீடியோ காமிக்க முடியாது இல்லையா, எல்லா டெரெயினுமே நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கணும். அதுதான் உண்மையான ரைடருக்கு அழகு. இங்கே போகுது பாருங்கள் லெஃப்ட்டில் ஆறு, நான் சொன்ன ஆறு இங்கே இருக்குது பாருங்கள், சூப்பராக தெரியுதா? வாவ், கண்ணுக்கு நல்லா தெரியுதுங்க. எனக்கு உங்களுக்கு தெரியுது என்னன்னு தெரில. இங்கே பாருங்கள் அந்த வாட்டர் ஃபால்ஸை, பாப்பா செம்மையாக ஃபால்ஸ் தான். வாட்டர் ஃபால்ஸில் ஆக்சுவலாக அது ஆறு, நான் வாட்டர் ஃபால்ஸ் மாற்றி சொல்கிறேன். அங்கெல்லாம் போகிறதுக்கெலாம் அனுமதியே கிடையாதுங்க. செம்மையான டார்க் ஃபாரஸ்ட்டு அங்கேருந்து வருதுங்க. செல்லக்குட்டியோட இந்த வாட்டர் ஃபால்ஸை பார்க்குறதுக்கு அம்பிட்டு அழகாக இருக்குங்க. இங்கேருந்து அந்த ரிவர் எப்படி போகுது பாருங்கள், அப்பா. இறக்கிடலாமா? சரி முன்னாடி போங்க. நமக்கு முன்னாடி ஒரு வாட்டர் ஃபால்ஸ் தெரியுது பாருங்கள், தூவானம் வாட்டர் ஃபால்ஸ். செம்மையாக இருக்குங்க பார்க்குறதுக்கே. அப்பா கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, பட் நல்லா எனக்கு வியூ தெரியுது, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அங்கெல்லாம் போய் குளிக்கிறதுக்குலாம் அலோடு இல்லைங்க, நல்லா பளிச்சுன்னு தெரியுது. அந்த ஃபால்ஸ்லேருந்து வர தண்ணி தான் கீழே அப்படி போகுது, சூப்பரில். இந்த வாட்டர் ஃபால்ஸ் தான் வேறு லெவலில் இருந்துச்சு. அன்னை பேர் ஏதோ சொன்னார், மறந்துட்டேன். இதுக்கப்புறம் இறச்சல்பாரா தாங்க. இன்னும் ஒரு 13 கிலோமீட்டர் தான் இருக்குன்னு நினைக்கிறேன், போயிடலாம். ஏக்கோ ஷாப் மறையூர், நேராக போனால் மறையூருங்க. அந்த மறையூரில் போய் டிஃபன் சாப்பிட்ணும், பசிக்குது. டைம் பார்த்தீங்கன்னா 10 மணி வரையும் சாப்பிட்ல. நான் அங்கேயே பசிக்குதுன்னு சொல்லிட்டேன். இன்னும் பசி பயங்கரமாக எடுத்துருச்சு. போய் நல்லா ஒரு டிஃபன் சாப்பிட்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு மறையூர்கிட்ட நெருங்கிட்டோன்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரெசார்ட்ஸ் இதெல்லாம் வந்து தெரிய ஆரம்பிக்குது பாருங்கள். அப்பா செதுக்கி வச்சுருக்காங்க. ரூம்ஸு ஸ்டேஸ் எல்லாமே செம்மையாக இருக்கும் போலங்க. இங்கே காட்டேஜ் எல்லாமே செம்மையாக இருக்குது. ஜீப் சஃபாரி, வாட்டர் ஃபால்ஸு எல்லாமே எனக்குள்ளே இருக்குது போல. இங்கே பாருங்கள், சூப்பரில். டூரிசம் தாங்க இங்கே கேரளா. பெரிய ஆமை, அதுக்கு பின்னாடி ஒரு ஃபால்ஸு. ஆமாங்க, இந்த ஆமைக்கு பின்னாடி ஃபால்ஸ். வேறு லெவலில் ரைடு போய் கொண்டிருக்குதுங்க. ப்ளசண்ட்டாக லைட் அப்படியே தூர்ற மாதிரி கிளைமேட்டு தூரிட்டு தான் இருக்குது. கிளைமேட்டு பட்டாய கலப்புது, செம்மையாக இருக்குங்க அந்த ஃபீலிங்கு. கேரளாக்குள்ளே வந்துட்டாலே அப்படின்ட்டு காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு எதுக்கு சொன்னாங்க, இந்த மாதிரி இருக்கனால தான். காந்தலூர் லெஃப்ட்டில் 14 கிலோமீட்டரு, மறையூர் 1 கிலோமீட்டர் இருக்குங்க. இன்னும் மூணார் 41 கிலோமீட்டர். கோவில் கடவுள்லேருந்து நமக்கு இறச்சல்பாராக்கு வந்து டைவர்ட் ஆகும்னு அண்ணே சொல்கிறாரு. எனக்குள்ளே ஏதாச்சும் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றலாங்க. எனக்குள்ளே பைக்கை நிப்பாட்டிட்டு அங்கே பாருங்க கிளைமேட்டை. அந்த ஃபால்ஸ் அங்கேருந்து அழகாக வருதுங்க, மேலே மிஸ்ட்டு. கைஸ், யூனிகார்ன் பைக்கர்ஸ் கிளப் டிஷர்ட் வந்து அண்ணே நம்ம கொடுத்துருக்காங்க. அங்கே பாருங்கள், யூனிகார்ன் பைக்கர்ஸ் கிளப் டிஷர்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன்.
இங்கே இருக்க எல்லாருமே அந்த டிஷர்ட் தான் போட்டிருக்காங்க. அண்ணன் அந்த டிஷர்ட் தான் போட்டிருக்காங்க. மக்களே அவ்வளோதான், சாப்பிட்டுட்டு இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த 2 பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க. நம்ம ஆல்ரெடி 3 பேர், இங்கே ஒருத்தர் அங்கே ஒருத்தர் புதுசாக இருக்கிறாரு. ஸோ வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க, நம்ம கிளம்ப போகிறோம். மக்களே இங்கேருந்து 4.5 கிலோமீட்டர் 12 நிமிஷம் போட்டிருக்கோம் அந்த இறைச்சிப்பாறை வாட்டர் ஃபால்ஸுக்கு. அப்படியே போகலாம் மக்களே. இந்த லெஃப்ட்டு தான் எடுக்க சொல்லுது நம்மளோட ஃபால்ஸுக்கு. ஸோ இங்கேருந்து அப்படியே லெஃப்ட் எடுத்தோம்னா அப்படியே போயிடலாம் ஜம்முன்னு. மேலெல்லாம் மேகம் ஃபுல்லாக மிஸ்ட்டு தாங்க இருக்குது. அங்கங்கே வாட்டர் ஃபால்ஸ் இருக்குங்க. ரைட் சைடில் பார்த்தீங்களா ஏகப்பட்ட வாட்டர் ஃபால்ஸ் தான். அங்கே ஒரு தெரியுது பாருங்கள் வாட்டர் ஃபால்ஸு. இங்கிட்டு ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. இந்த சைடு ஃபுல்லாமே வாட்டர் ஃபால்ஸாக இருக்குங்க. வேறு லெவலில் ஃபுல்லாக ஜீப்பாக தாங்க போகுது. ஜீப் சஃபாரிலாம் இங்கே ஹைலைட் போல் பாருங்கள். கிட்டத்தட்ட 146 கிலோமீட்டர் நம்ம யூனிகான் செல்லக்குட்டி ஓடி இருக்குது. பட் வந்து டேங்க்கு ஃபுல்லுன்னு தான் காமிக்கிது. என்ன கான்செப்ட்னு தெரில. கண்டிப்பாக எப்படியும் 2-3 லிட்டருக்கு மேலே குடிச்சிருக்கோம். பட் நாங்கள் காமிக்கிற அப்படி இன்னும் கரெக்டாக 2 கிலோமீட்டர் தாங்க இருக்குது இரைச்சல் பாறை வாட்டர் ஃபால்ஸ்க்கு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 11:27ங்க. நல்லா ரிலாக்ஸாக பொறுமையாக சாப்பிட்டுட்டு நல்லா சுற்றி பார்த்துட்டு நிதானமாக போயிட்டுருக்கோங்க. இங்கே பாருங்க, வெல்கம் டு காந்தலூர் கிராம பஞ்சாயத். க்ரீன் காந்தலூர், க்ளீன் காந்தலூர். சூப்பராக இருக்குல்ல. இங்கே பாருங்க தண்ணி போகுது. சரி இருங்க லெஃப்டில் நிப்பாட்டி பார்ப்போம். தண்ணி எப்படி போகுது பாருங்கள், சும்மா கும்தாவாக போகுதா. கேரளாவில் எப்பயுமே எல்லா இடத்துலையுமே தண்ணி நல்லாவே செலும்பாக போகுதுங்க. நம்ம ஊரில் தான் எல்லாம் வறண்டு கிடக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே டேம்லேருந்து தேங்கி வருது. தண்ணி எப்படி போகுது பாருங்கள், நல்லா ஜிம்முன்னு போகுதா. சரியான ஸ்பீடில் போய்ட்டுருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் நிறைய இங்கெல்லாம் தண்ணி போகும். பட் இப்போ கொஞ்சம் கம்மியாக போகுதுன்ற மாதிரி தோணுது. ஏன்னா இடம் அப்படி இருக்குல்ல. நம்ம செல்லக்குட்டியில் பார்த்தீங்கன்னா யூனிகான் பைக்கர் கிளப் தமிழ்நாடு கேரளா அப்படின்ற மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கிறீங்க. நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். எப்படி தெரியுது பார்த்தீங்களா, தண்ணி பட்டையை கிளப்பிட்டு போகுது. அங்கங்கே போட்டு அப்படியே தண்ணியை உறிஞ்சி எடுத்துடுறாங்கங்க மோட்டரெல்லாம் போட்டு. இதே நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரி தண்ணி வந்தாலும் நல்லா தான் இருக்கும். ஆனால் வரமாட்டேங்குது. இங்கே ஒரு கோயிலெலாம் இருக்குங்க. பக்கத்தில் ஆறு, பக்கத்தில் கோயில். எப்படி இருக்குது. இந்த தண்ணி நேராக திருமூர்த்தி அணைக்கு போகுதுன்னு சொல்கிறாங்கங்க. நமக்கு முன்னாடி 1 2 3 4 5 6 யூனிக்காக நிற்கிதுங்க. 6 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ரைடர்ஸ் தான். வேறு லெவலில் ரைட் பண்ணி போயிட்டுருக்கோம். எல்லாருமே இங்கே தான் இருக்கிறாங்க. அடுத்து எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இரைச்சல் பாறை ஃபால்ஸ் தான். வேறு எங்கேயுமே மாற்றம் இல்லை. ஏன்னா கரெக்டாக 1 கிலோமீட்டர் 1.2 கிலோமீட்டர் தான் இருக்குது. பார்ப்போம். ஃபால்ஸுக்கு கிட்ட தான் போகணும். மேப்பே காமிச்சிருக்கு. நாங்கள் நேராக போயிட்டோம். அப்புறம் ஒரு பைக்கர் தான் அப்படியே டக்குன்னு இங்கிட்டு போகணும்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டோம். இந்த ரோடை பார்த்தீங்களா, செம்ம ஆஃப் ரோடாக இருக்குது. நல்லா இருக்குது. இதில் போனால் தான் அந்த வாட்டர் ஃபால்ஸ் போகலாங்க. இதான் தெரியுதுங்க, அங்கே இங்கேருந்து பார்த்தாலே தெரியுதுங்க அந்த வாட்டர் ஃபால்ஸ். அப்பா எப்படி இறங்கி ஏறுது பாருங்க. இன்றைக்கி யூனிகானுக்கு வேட்டை தான். ஆனால் போகிற ரோடு தான் ரொம்ப ஏற்ற இறக்கமாக இருக்கிறது. இங்கே பாருங்கள் லெஃப்டில் தண்ணி எப்படி வருதுன்னு. அப்பா லெஃப்டில் தண்ணி, ரைட்டில் ரோடு. தண்ணி அடிப்பொலியாக போயிட்டுருக்குங்க. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது. இந்த இது ரொம்ப ரோடு இறங்கி இருக்குதுங்க. ரிட்டன் வர்றப்ப எப்படி ஜல்லுன்னு ஏறணும். நல்ல இறக்கமாக இருக்குது ரோடு. டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்குங்க இங்கிட்டு. ஆகா லெஃப்டில் பாருங்கள் ஆறு அப்படின்ட்டு ஃபால்ஸாக கன்வெர்ட் ஆகுது. எப்படி நேராக நட்டாங்குத்தா ஏறுது பார்த்தீங்களா. ஏறிட்டன்ல. பாருங்க ஜீப்பெல்லாம் தாறுமாறாக ஓட்டிகிட்டு இருக்காங்க. எதுவும் என்ட்ரி டிக்கெட் இருக்கா? எல்லா இடத்துலையும் என்ட்ரி டிக்கெட்டை போட்டுருவாங்க. இரைச்சல் பாறை நான் வந்துட்டோம்ல. அப்பா செம்மையாக தெரியுதா ஃபால்ஸு. குளிக்கிறாங்கங்க. பைக் அங்கே நிப்பாட்டிட்டு வர்றோமான்னு பார்ப்போம். இதுதாங்க இரைச்சல் பாறை வாட்டர் ஃபால்ஸ். இறங்கி போய் குளிக்கலாம் செய்கிறாங்க. பரவாயில்ல. தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குங்க. இந்த இடத்துல தண்ணி நிறையா வந்தால் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். ரொம்ப கம்மியாக இருக்குது தண்ணி. இப்போ எனக்கு பின்னாடி தான் பார்த்தீங்கன்னா இரைச்சல் பாறை வாட்டர் ஃபால்ஸ்.
ஃபால்ஸ் எப்படி தெரியுது பார்த்தீங்களா? ஆனால் தண்ணி கம்மியாக இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குது தண்ணி. பரவாயில்ல, ஆனால் வந்ததுக்கு தண்ணி இருக்கே, கம்மியாக இருந்தாலும் தண்ணி இருக்கே, அது வரையும் நமக்கு சந்தோஷம்தான். ஜீப்பெலாம் வேறு லெவலில் போயிட்டு எங்கேருந்து விழுகுது பாருங்கள் தண்ணி. அப்படியே இங்கிட்டு மாறினோம்னா இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பெரிய வாட்டர் ஃபால்ஸ். தண்ணி இங்கே எப்படி அடித்து போயிட்டுருக்கு பார்த்தீங்களா? நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸாக இருக்குது. அங்கேருந்து வர வாட்டர் ஃபால்ஸு நேராக இது வழியாக போய் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே போய் அப்படியே திருமூர்த்தி ஃபால்ஸ் போகுதுங்க. திருமூர்த்தி டேம் அங்கே போகுது. இந்த பிளேஸ் பார்த்தீங்களா, செம்மையாக இருக்கா. கீழே பள்ளம், பட் ஆனால் ஒரு உடன் ஹவுஸ் மாதிரி கட்டியிருக்காங்க. இது ஒரு ஷாப்பு தான், சும்மா ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி ஷாப்பு தான். எங்களை உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இடம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கா. நம்ம யூனிகார்ன் செல்லக்குட்டி அங்கே நிற்கிது, எல்லா யூனிகார்ன் அங்கே தான் நிற்கிது. பா, சரியான வாட்டர் ஃபால்ஸுங்க. பட் ஆனால் இங்கே தான் இறைச்சல் பரவாயில்ல, அவ்வளோக்கா தண்ணி இல்லை. அவ்வளோதாங்க, இந்த இடத்துல வந்து அப்படியே கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் வேறு பிளேஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே போயிட்டு நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், எல்லாம் பாட்டை போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு அவ்வளோதாங்க கிளம்பிட்டோம். நாங்கள் வர்றப்ப ஈஸியாக வந்து ஜல்லுன்னு இறங்கி வந்துட்டோங்க. இப்போ போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேடு தான். எப்படி போகலான்னு பார்ப்போம். இங்கே என்னென்னா ஜீப்பு தான் தொல்லை. ஜீப்பு வாட்டுக்கு சல்லு வந்துட்டுருக்காங்க. இந்த அண்ணே ஏதோ பரவாயில்ல அமைதியாக வராரு. நிறைய பேர் சல்லுன்னு வர்றாங்க அங்கே ஜீப்பில். இதுக்கப்புறம் ஃபுல்லாக மேலே தாங்க ஏறணும். நேராக மேலே ஏறுது பாருங்கள். இப்போ நான் செகண்ட் கியராக தான் ஏற்ற போகிறேன். இங்கே பாருங்கள் மேடு எப்படி ஏறுதுன்னு. சல்லு கியர் தான். சல்லுன்னு மேடாக ஏறுதுங்க. சல்லுன்னு ஏறிச்சு பார்த்தீங்களா? அதுதான் ஹைலைட். இங்கே பாருங்க, பிளாஸ்டிக்கில் ஒரு இடத்துல போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. வர்றாங்க. ஃபுல்லாக நட்டாங்குத்தாதாங்க ஏறுது இந்த இடத்துல. பைக் ஓட்டுறதுக்கு அவ்வளோ அட்வென்ச்சராக இருக்குது. இங்கே பாருங்கள், இறங்குறப்ப ஈஸியாக இருந்துச்சு நினச்சேன், ஏறுறப்ப கொஞ்சம் இதாகுன்னு. அதே மாதிரி தான் இருக்குது. பட் நம்ம யூனிகார்ன் செல்லக்குட்டி அடிச்சு நகட்டி ஏறுறான். செகண்ட் கியர்லேயே தான் ஏறினான் பையன். இப்போ காந்தலூர் போகிறது தான் பிளான்னு நினைக்கிறேன். அவங்க அங்கே தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ வியூ பாயிண்ட் போகிறாங்க, பார்ப்போம். ஓகே மக்களே, இதோட எபிசோட் 2 முடிச்சுக்கிறேன். எபிசோட் 3ல் பார்த்தீங்கன்னா செம்மையான ஆஃப் ரோடில் நம்ம யூனிகார்ன் செல்லக்குட்டி பண்ண சம்பவங்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பாருங்கள்.